Children, welcome to 6th standard English class. Today we are going to learn chapter 6 poem named The Wonderful Words. You know, everyone is playing. I know you all are playing the games like word building games and word mismatch games. And for example, we have to write one word to find a difference word in this word. So we already know this from your childhood. You are playing a lot of things with the English words. But in this chapter, we are going to learn what is the word, then how it is can help. It is written by Mary O'Neill. The Mary O'Neill is a very famous poet and a novelist. Now we are going to read poet. Before this, imagine a world without language. ஒரு லாங்குவேஜ் இல்லாத ஒரு உலகத்தை வந்து நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க. ஆல் ஹியூமன்ஸ் ஸ்பீக் அட்லீஸ்ட் ஒன் லாங்குவேஜ். ஸோ எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு லாங்குவேஜை பேசி தான் ஆகணும். த வேர்ட் வி ஸ்பீக் பிரிங் அவுட் அவர் தாட். அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு லாங்குவேஜுமே இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. ஏன்னா நம்மளுடைய எண்ணங்களை வந்து நம்ம வந்து வார்த்தையால் தான் நம்ம வெளிப்படுத்த முடியும். ரீட் த ஃபாலோவிங் போயம் ஆன் வேர்ட்ஸ். ஸோ நம்ம இதுக்கப்புறம் இந்த போயட்டை நம்ம இந்த மாதிரி ரீட் பண்ணி பார்க்க போகிறோம். இன் திஸ் போயம் வாட் தே சேயிங்ஸ் ஹவு த லாங்குவேஜ் இங்கிலீஷ் இஸ். ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜை நம்ம எப்படி ரீட் பண்ணணும், அது எப்படி மேக் பண்ணுது நம்மளை அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ஸோ வி கோயிங் டு ரீட் ஃபஸ்ட்டு 4 லைன். Never let your thought shrivel and die. Never let your thought shrivel and die. For what of your way to say it? For what of your way to say it? For English is a wonderful game. For English is a wonderful game and all of you can play it. For English is a wonderful game and all of you can play it. ஸோ நம்மளுடைய எண்ணங்களை வந்து நம்ம எப்பயுமே என்ன பண்ணக்கூடாது, சிதறவோ இல்லவோ அதை வந்து கைவிடவோ கூடாது. ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஒரு வழி இருக்கும். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கிலீஷ் இஸ் ஏ ஒண்டர்ஃபுல் கேம். இங்கிலீஷ் வந்து ஒரு லாங்குவேஜ். அதை வந்து நம்ம வந்து கஷ்டப்படுத்தி கற்றுக்கணும்லாம் கிடையாது. இங்கிலீஷ் என்றது வந்து ஒரு கேம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு அழகான கேம். அதை நீங்கள் வந்து இன்னும் ஈஸியாக வந்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ணலாம். ஸோ லெட் சி த ஃபஸ்ட்டு ஸ்டென்ஸா. நெவர் லெட் எ தாட் ஷிவல் அண்ட் டை. ஃபார் வாட் ஆஃப் யர் வே டு சே இட். ஃபார் இங்கிலீஷ் இஸ் எ wonderful game and all of you can play it. Then we go to next stanza. All that you do is match the words. All that do is match the words to brightness thought in your head. நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க, எல்லாமே உங்களால் என்ன பண்ண முடியும்னா நீங்கள் வந்து வேர்டை தான் மேட்ச் பண்ணணும். அந்த வேர்டு வந்து உங்களுடைய தாட்டுக்கே வந்து ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட் தே கம் அவுட் கிளியர் அண்ட் ட்ரூ அண்ட் ஹேண்ட்ஸம்லி groomed and fit. For many of the loveliest thing have never yet been said. ஸோ அவங்க இதில் என்ன சொல்கிறாங்க, இங்கிலீஷுன்றது ஒரு வேர்டு வந்து நீங்கள் வந்து மேட்ச் பண்ணுறதுலாம் இருக்குது. அப்படி மேட்ச் பண்ணிங்கன்னா உங்களுடைய தாட் வந்து அது வந்து பிரைட்னஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் லைனில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ தட் தே கேம் அவுட் கிளியர் அண்ட் ட்ரூ. அது வந்து எப்படி வருமா, ரொம்ப வந்து தூய்மையாகவும் உண்மையாகவும் வருமா. அது வந்து இட் லுக் ஹேண்ட்ஸம்லி, அவ்வளோ அழகாகவும். இட் ஃபீடட், இதுக்கு வந்து எல்லா தேவையும் அதுக்குள்ளே இருக்குமா. ஃபார் மெனி ஆஃப் த லவ்லியஸ்ட் திங் ஹாவ் நெவர் எட் செட். வாவ், இது வரைக்கும் இன்னும் அழகான இது வந்து இன்னும் எதுவுமே சொன்னதில்லை. இவ்வளோ ஆண்டுகளை நம்ம இவ்வளோ போயிட்டு இருக்கும், இவ்வளோ போயம் இருக்கும், நம்ம இவ்வளோ சாங்ஸு எல்லாத்தையும் கேட்டிருக்கோம். ஆனால் நமக்கு இன்னும் அழகான வார்த்தைகள் வந்து இன்னும் சொல்லவே இல்லை. அதில் எங்கே இருக்குது, உன்னுடைய பிரைன்குள்ளே இருக்குது. ஸோ லெட் ரீட் ஃப்ரம் த ஸ்டான்ஸா. நெவர் லெட் யர் தாட் ஷிவல் அண்ட் டை. For what of your way to say it? For what of the way you say it? For English is a wonderful game and all of you can play it. All that you do is match the word to brightest thought in your head, so that they come out clear and true
and handsomely groom and feed. For many of the loveliest things have never yet been said. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வி கோ டு வேர்ட் ஆர் த ஃபுட் அண்ட் ட்ரெஸ் ஆஃப் த தாட். Word or the food and dress of the thought, they give it is a body and swing. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா வேர்டு வந்து என்னென்னா ஒரு தாட்டுக்கு உணவும் உடையும் தருதான். நம்மளுடைய எண்ணத்துக்கு வேர்டு வந்து ஒரு ஃபுட்டும் ட்ரெஸ்ஸும் தருது. தே கிவ் இட் இஸ் எ பாடி, அதுக்கு வந்து ஒரு தனியான இதுவே அது வந்து உருவாகுது. இட் கேன் ஸ்விம், அது வந்து என்ன பண்ணும், பறக்கவே ஆரம்பிக்கும். ஸோ வேர்ட் ஆர் த ஃபுட் அண்ட் ட்ரெஸ் ஆஃப் த தாட். வேர்டு வந்து ஃபுட்டும் ட்ரெஸ்ஸும் எதுக்கு, தாட்ஸுக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ வேர்ட் ஆர் த ஃபுட் அண்ட் ட்ரெஸ் ஆஃப் த தாட் that give it its body and swing, and everyone longing today to hear. எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா அதை கேட்கறதுக்காக வந்து வெயிட் பண்ணியிருக்காங்க. some fresh and beautiful thing, but only word can fly free a thought. only word can free a thought. அது வந்து அவ்வளோ வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் பியூட்டிஃபுல் திங்ஸாகவும் இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஒரே வழி என்ன தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா வேர்ட்ஸ் ஒன்லி கேன் ஃப்ரீ அ தாட். உங்களுடைய எண்ணங்களை வார்த்தையால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், வெளிப்படுத்த முடியும். ஃப்ரம் இட்ஸ் ப்ரிஷன் பிஹைண்ட் யுவர் ஐஸ். உங்களுடைய எண்ணங்கள் வந்து உங்களுடைய கண்ணுக்கு உள்ள என்னவா இருக்கா, ஒரு கைதியாக இருக்கான், ஒரு ப்ரிஷனுக்குள்ளே இருக்கான். மேபி யுவர் மைண்ட் இஸ் ஹோல்டிங் நவ் a marvelous new surprise. ஒருவேளை உங்கள் எண்ணங்கள்லாம் வந்து இப்போ என்னவா இருக்கலாம், மார்ப்ளஸ், ரொம்ப அழகான புதுமையான ஒரு மார்ப்ளஸ் நியூ சர்ப்ரைஸ் வந்து உங்கள் மூளைக்குள்ளே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் வேர்ட்ஸாக வெளிப்படுத்தினா மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும், இங்கிலீஷை லேர்ன் பண்ண முடியும். ஸோ செகண்ட் ஸ்டேஜ் அப்புறங்க, a word or the food and dress of your thought. The word or the food and dress of your thought that gives its body and swing, and everyone's longing today to hear some fresh and beautiful thing, but only a word can fly a thought, but only word can free a thought from its prison behind your eyes. Maybe your mind is holding now a marvelous new surprise. So written by Mary O'Neill. ஸோ நான் ஃபஸ்ட்லேருந்து இந்த போயம் உங்களுக்கு ரீட் பண்ணி காட்டுறேன். யூ கேன் ரீட் வித் மீ. Never let a thought shrivel and die, for what of a way to say it. For English is a wonderful game, and all of you can play it. All that you do is match the words to the brightest thoughts in your head, so that they came out clear and true and handsomely groomed and fit. For many of the loveliest things have never yet been said. Words are the food and dress of the thoughts. They give it its body and swing, and everyone longing today to hear some fresh and beautiful thing, but only word can free your thoughts from its prison behind your eyes. Maybe your mind is holding a marvelous new surprise. Maybe your mind is holding now a marvelous new surprise. Written by Mary O'Neill. So thank you student. I hope you enjoy this poem. We will see on next chapter in next video section.